நம்ம என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர் உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல் அப்படிங்கிற இந்த ஒரு குட்டி புக்கை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உள்ள டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாயையினால் மனிதன் மனோவசியப்படுத்தப்பட்டு இருக்கிறான். ஸோ நம்ம வந்து நிறைய மாயையான ஒரு விஷயங்கள்ல நம்ம வந்து பிளாக் ஆகி இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. பாருங்கள், இந்த உலகம் ஒரு மாயை உலகம். ஸோ நம்ம வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாயாவால தான் என்ன செஞ்சிருக்குன்னா ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த மாயையினால் மனிதன் மனோவசியப்படுத்தப்பட்டு இருக்கிறான். ஸோ நம்மளும் வந்து என்ன எதில் பிளாக் ஆகி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாவுடைய பிடியில் நம்ம என்ன செய்கிறோம்னா எல்லாருமே இருக்கிறோம். எத்தனையோ கட்டுப்பாடுகளை பற்றி நம் மனம் நம்மை நம்ப வைத்து உள்ளது. நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடு வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. எனக்கு இது பண்ணாதான் பிடிக்கும், அது செஞ்சாதான் பிடிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள நிறைய தாட் ஃபார்ம்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஒருவர் கூறுகிறார், நான் காஃபி குடித்தாக வேண்டும், அதாவது காஃபி நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. சிலர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு எனக்கு காஃபி குடிக்கணுங்க, குடிச்சாதான் எனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் 11 o'clock ஆச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதை அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுடைய மைண்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எனக்கு இது பண்ணாதான் எனக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தாப்புல இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சாறு உள்ள இறைச்சி துண்டம் தான் வேண்டும், அதாவது நான்வெஜ் இல்லாமல் என்னால் முடியவே முடியாது, எனக்கு கண்டிப்பாக எனக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு தாட் பேட்டர்ன் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, அதாவது அது இல்லாமல் அவங்களால என்ன செய்யாதுன்னா முடியாது. அது மாதிரி சிலர் இருப்பாங்க. இவ்வாறாக பலர் இது மாதிரி நிறைய விஷயங்கள், இது மாதிரி நம்ம மைண்டு வந்து பிளாக் ஆகி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லாமல் நிறைய பேரால் என்ன செய்ய முடியாதுன்னா இருக்கவே முடியாது. மொபைலை கொஞ்ச நேரம் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாலும் அவங்க பயங்கரமாக என்ன செஞ்சுருவாங்கன்னா பதட்டமெல்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஆயிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மைண்டு பிளாக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கிறுக்கு பிடித்த உலகம். அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் தான் நாம் வந்து என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம். இது எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் நான் விதிமுறைகளை பின்பற்றுகிறேன். நான் எதுவரை செய்ய விரும்புகிறேனோ அதுவரை. இது அவருக்கு யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் நான் சில விதிமுறைகளை நான் என்ன செய்கிறேன்னா ஃபாலோ பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் என்ன செய்கிறேன்னா பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. என்ன செய்ய வேண்டுமோ அதுவரை, பிறகு கூறுவேன். ஒழிக விதிமுறைகள் மனம்தான் ஆட்சி புரிகிறது, பிறகு அது செயல்படுகிறது. ஸோ அப்போ இந்த விதிமுறைகள் எல்லாம் வேண்டாங்கிறார். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிளாக்ஸ் வந்து வேண்டாம். அடுத்து, சாவு எவ்வளவு நிஜமாக இருந்தது, வாழ்வு எவ்வளவு நிஜமாக இருந்தது. அதாவது டெத்து வந்து உண்மையான ஒரு விஷயம், அதே நேரம் நம்ம இப்போ வாழ்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமான ஒரு விஷயம். ஆனால் அவை எல்லாம் இனிமேல் தான் எனக்கு நிஜம் இல்லை. இவ்வுலக வாழ்க்கை என்னும் என் கனவுகளில் நான் பல முறை பிறந்திருந்தாலும் நான் என்றுமே பிறந்தது கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையே ஒரு கனவு உலக வாழ்க்கைங்கிற மாதிரி இதில் வந்து என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு மாயையான ஒரு உலகத்துக்கு ஒரு உதாரணமாக என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்போ அவர் வந்து என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, கனவுல நான் பல தரம் வந்து நான் பிறந்திருக்கேன், ஆனால் நான் நிஜமாக என்ன செய்யாதுன்னா பிறந்தது கிடையாது. இக்கனவு உலகில் என் உடலின் மரணத்தை நான் பல முறை கண்டிருக்கிறேன். அப்போ கனவுல வந்து அவர் என்ன பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல் வந்து இறக்குற மாதிரி என்ன செய்யறாருன்னா பல முறை பார்த்துருக்காரு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, நான் என்றுமே இறந்தது கிடையாது. ஸோ அப்போ கனவுல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்ல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க, கனவுல வந்து நம்ம நிறைய வலியை வந்து என்ன செய்வோம்னா சில சமயம் பார்ப்போம். நம்ம கால் வந்து எதுலையாவது இடிச்ச உடனே நம்ம கால் வந்து அவ்வளோ வலிக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருந்து எடுத்து போடுவோம். போட்ட உடனே அந்த கனவுலேயே நம்மளுடைய வலி எல்லாம் ஹீல் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம் அப்படிங்கிறத அவர் கொடுத்துருப்பாரு. அப்போ கனவுல நம்ம சில விஷயங்கள் கண்டிருப்போம். காலையில் எந்திரிச்ச உடனே அப்பாடோ இது வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ப்ரெசண்ட் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம ரொம்ப துவண்டு எல்லாம் என்ன செய்கிறோம்னா போகிறோம், ரொம்ப கவலைப்படுறோம், அதெல்லாமே பண்ணுறோம். பட் இது எல்லாமே வந்து ஒரு மாயை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளுக்கு இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா உணர்த்துறாங்க.
நான் என் உடல் மரணத்தை நான் பலமுறை கனவு கண்டிருந்தாலும் நான் என்றுமே இறந்தது கிடையாது. ஸோ ஆனால் அது வந்து நிஜம் கிடையாது. இந்த ஒரு பிறவியில் நான் தூங்கி இங்கிலாந்தில் ஒரு சக்தி வாய்ந்த அரசனாக பிறந்ததாக கனவு காண முடியும். ஸோ அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா தூங்குறாரு. தூங்கி இங்கிலாந்தில் வந்து ஒரு பெரிய அரசனாகிற மாதிரி கனவு வந்து என்ன செய்கிறாருன்னா காங்குறாரு. பழையபடி அவர் என்ன செய்கிறாருன்னா இறக்குறாரு கனவுல. ஒரு பக்திமானாக பிறக்கிறேன், பிறகு நான் மறுபடியும் இறந்து ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக பிறக்கிறேன். ஸோ இதெல்லாம் கனவுல இதெல்லாமே அவருக்கு நடக்குது. நான் மீண்டும் இறந்து யோகானந்தாவாக மறுபடியும் பிறக்கிறேன், ஆனால் அவை அனைத்துமே கனவுகளே. ஸோ இதெல்லாமே வந்து கனவுகள். இப்போ இதை வந்து அவர் எதோடு லிங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நிறைய பாஸ்ட் லைஃப் நம்ம நிறைய என்ன செய்கிறோம்னா எடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா வந்துட்டே இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா உணர்த்துறாங்க. இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என் முற்பிறவிகளை தெரிந்து கொள்வதில் நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன். ஸோ இது எல்லாருமே நம்ம நினைப்போம்ல, நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நம்ம என்னவா இருந்தோம், நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஆமாங்க என் பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா ரொம்ப ஆர்வமாக கேட்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் யோகானந்தரும் சொல்கிறாரு. ஆனால் அது அதன் கவர்ச்சியை இழந்து விட்டது. என் முற்பிறவிகளை தெரிந்து கொள்வேன் நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன், ஆனால் அது என் கவர்ச்சியை இழந்து விட்டது. அது வெறும் பலவிதமான கனவுகளே ஆகும். ஸோ இப்போ அது வந்து இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கனவு அப்படிங்கிறார். கனவு அப்படின்னா நம்ம நிறைய லைஃப் பறந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்னா வரோம். அப்போ இந்த லைஃப் வந்து பெர்மனன்ட் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா உணர்த்துறாரு. அப்போ நம்ம இப்போ படக்கூடிய துக்கம் வேதனை இதெல்லாம் பெர்மனன்ட் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்கிறோம்னா ரொம்ப துவண்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறோம்ல. ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இது அப்படியே பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா நினைக்கிறோம். இது எதுவுமே எல்லாமே என்ன செய்யுதுன்னா கனவு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னா குறிப்பிடுறாரு. அனைத்தும் மனப்பொருட்களே என்றுதான், இது எல்லாமே மைண்டு தான். அந்த அனைத்து பொருட்களையும் இந்த அனைத்து கனவுகளையும் அனைத்து காலத்திலும் படைத்து கொண்டிருப்பது இறைவன் எண்ணமே என்று நான் அறிந்து கொண்டவுடன், இது எல்லாமே படைக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறைவன். அது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வேறு அர்த்தத்தை உணர்த்தியது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அதோடைய அர்த்தத்தை வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா உணர்ந்தார். அப்போ கடவுளை அடையிறதுக்கு உண்டான விஷயத்தை நாம பண்ணணும் அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாருன்னா இன்சிஸ்ட் பண்றாரு. எந்த நேரத்திலும் கடவுள் இந்த கனவுகளை கரைத்து மறுபடியும் அவற்றை நல்ல வடிவங்களில் திருப்பி கொண்டு வர முடியும். ஸோ அவ எப்போ நினைச்சாலும் கடவுள் நினைச்சாலும் அந்த கனவை வந்து என்ன செய்ய முடியும்னா எடுத்துட்டு வேற ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். ஆனால் இந்த முடிவற்ற பெரும் மனதிலிருந்து எதுவும் அழிக்கப்படுவதில்லை. ஆனால் நம்மளுடைய மைண்டில் இருந்து இது வந்து எதுவுமே அழிக்கப்படலை அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆகாஷ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் எல்லா லைஃப்லையும் நடக்குதோ அது எல்லாமே என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அதில் வந்து என்ன செய்யலைன்னா அழிக்கலை அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. ஒவ்வொருவரும் கனவு அங்கே சுவாசமாக பதிக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ எல்லாரோடைய விஷயமும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ரெக்கார்ட் ஆகி தான் இருக்கு. மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால், உங்களுக்கு தேவைகள் இருந்தும் அவற்றை பூர்த்தி செய்வதற்கு பணம் இல்லை என்ற போது அந்த மாயை தான் என்று நம்புவது மிகவும் கடினம். இந்த மாயை வந்து நம்ம இப்போ சொல்றாரு அவரு, இப்போ நீ வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்க, இது வந்து ஒரு மாயை அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. ஆனால் அதை உன்னால நம்ப முடியுமா அப்படின்னா உன்னால நம்ப முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தான் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. உனக்கு வந்து ஒரு தேவை இருக்கு, ஆனாலும் வந்து உன்னுடைய பணத்தை வச்சு அதை வந்து சரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து உங்ககிட்ட வந்து அது மாயை அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா? கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன்னா அதை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. நீங்கள் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு இருக்கும் பொழுது இவ்வுலகமே மாயை என்று நம்புவது கடினம். இப்ப நம்ம ரொம்ப சிக்காகி இருக்கோம், நம்மளே வலி வேதனையில அப்படி துடிச்சிட்டு இருக்கோம். அப்ப யாராவது நம்ம கிட்டக்கு வந்து இந்த வலி வேதனை எல்லாம் மாயை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? பயங்கரமா நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா கோபம் வந்து வரும். இந்த வலியெல்லாம் உனக்கு வந்தா என்ன செய்யும்னா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம். ஸோ அதை தான் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, அந்த டைம்ல உங்ககிட்ட இதை போய் நான் மாயை அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ அதை என்ன செய்ய மாட்டேன்னா நம்ப மாட்டேன். அதுதான் மாயையோடைய சக்தி வந்து பெருசு அப்படிங்கிறத அவர் வந்து என்ன செய்யறாருன்னா உணர்த்துறாரு. ஆனா இது எப்போ நம்ம வந்து பக்குவப்படுவோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மெடிடேஷன் பண்ணதான் நம்மளுக்கு வந்து ஒரு பக்குவ நிலை என்ன செய்யும்னா வரும் அப்படிங்கிறாரு.
நம்ம ரொம்ப நோயில் துன்பப்படும் போது அப்போ நம்ம நல்ல மனசு நல்லா பக்குவப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது நல்ல ஸ்பிரிச்சுவல் லைனில் வந்து நம்ம பக்குவப்படும் போது நம்ம என்ன நினைப்போமா, இதுவும் நம்ம ஒரு இதில் வந்து என்ன செஞ்சிடும்னா கடந்துரும், நம்ம இதை பற்றி என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை என்ன செய்ய முடியாதுன்னா, இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் இடைவிடாமல் உங்கள் மனதை இறைவனிடம் வைத்திருந்தால் இவ்வுலகம் அவனுடைய கனவு என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆனால் நம்மளுடைய கவனத்தை ஃபுல்லாத்தையும் நீ வந்து இறைவன் கிட்டக்கே நீ வச்சுட்டே இருந்த அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தேன்னா நீ ஒரு கடவுளுடைய கிரேஸ் வந்து என்ன செய்யும்னா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால்தான் இந்தியாவில் ஆன்மாவின் அறியாமை குணப்படுத்துவதற்கு நாங்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உடலை குணப்படுத்த கவனம் செலுத்துவதில்லை. ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புக்காண்டி, ரொம்ப ஃபிசிக்கல் பாடிக்காண்டி நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமானா இல்லை. இப்போ நிறைய கேர் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஃபாரினர்ஸ் நிறைய ஃபிசிக்கல் பாடிக்கு எடுப்பாங்கல்ல, அவ்வளோ கேர் நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா எடுக்கிறது இல்லை. ஆன்மாவை அஞ்ஞானம் நோயிலிருந்து குணப்படுத்துதல், அதாவது ஆன்மாவை சூழ்ந்துள்ள மாயையை நீக்குதல். அப்போ நம்ம எல்லாரும் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்கன்னா, ஆன்மாவை வந்து அறியாமையிலேருந்து என்ன செய்யணும்னா நம்ம குணமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய என்ன செய்கிறோம்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன செய்கிறோம்னா கொடுக்குறோம். ஆன்மாவை சூழ்ந்துள்ள மாயையை நீக்குதல், அப்போ நம்மளுடைய சோலை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் போய் நம்ம படித்து நம்ம என்ன செய்கிறோம்னா நிறைய மெடிடேட் பண்ணி நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காண்டி நம்ம நிறைய முயற்சி வந்து என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம். அனைத்து குணப்படுத்துகளிலும் தலை சிறந்தது, ஏனெனில் இந்த குணப்படுத்துதலால் நிலை பெற்றுள்ளது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு விஷயம். மேலும் நீங்கள் ஆன்மாவை குணப்படுத்தும் போது இந்த உடல் ஆன்மா உரையும் ஒரு கனவு கூட தவிர வேறில்லை. ஸோ அப்போ நம்மளுடைய சோலை வந்து நம்ம ஹீல் பண்ண நம்மளுக்குள்ள என்ன நாலேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு வந்து ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்னா புரிஞ்சுக்குவோம். சோல் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்னா புரிஞ்சுக்குவோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஸோ அதை நம்ம என்ன செய்வோம்னா உணர்வோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இதோடி முடிச்சுக்கலாம். நாளைக்குள்ள டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களின் நலனுக்காக துன்புறலாம் அப்படிங்கிறது நாளைக்குள்ள டாபிக். ஸோ இன்றைக்கி நம்ம இதோடு என்ன செஞ்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரேட் இன் வெக்கேஷன். இன்றைக்கி நம்ம சென்டரோடைய 7th இயர் ஆனிவர்சரி. ஸோ நம்ம இன்றைக்கி கிரேட் இன் வெக்கேஷனில் ஃபஸ்ட்டு கிரேட் இன் வெக்கேஷன் நம்மளுடைய சென்டருக்கு நிறைய பிளெஸிங்ஸ் போகிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பிளஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கிரேட் இன் வெக்கேஷனில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹீல் பண்ண போகிறோம். ஸோ நேத்திக்கு பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஒரு ஒளியை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெயின் இருந்ததுன்னா அந்த பெயினை நம்ம ஹீல் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஒரு அடிக்ஷனை வந்து என்ன செய்ய போகிறோம்னா ரிமூவ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 விஷயம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். நம்மளுக்கு பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிரேட் இன் வெக்கேஷன் சொல்லிக்கலாம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். நம்மளுடைய மதர் பிராணிக் ஹீலிங் சென்டரை நீங்கள் நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race with the plan of love and light to work and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய மதர் பிராணிக் ஹீலிங் சென்டருக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இந்த வெள்ளை ஒளியானது நம்மளுடைய சென்டரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகள், டாக்ஸின்ஸ், ப்ளஸ் நம்ம சென்டருடைய ஆறால் இருக்கக்கூடிய தேவையில்லாத சைக்ளிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அழகாக டிசன்டிகிரேட் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை ஒளியானது நுக் அண்ட் கார்னர்ஸ் எல்லா இடங்களுக்குள்ளும் அப்படியே நல்ல அழகாக சென்டருக்குள்ளே நல்ல ஊடுருவி செல்கிறது. அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவான தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசன்டிகிரேட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ நம்மளுடைய சென்டரோடைய ஆரா நல்ல ஜொலிக்கிற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய சென்டருக்குள்ள நிறைய டிவைனோடைய லவ் எனர்ஜியானது நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த எனர்ஜியானது அப்படியே நல்ல இன் அண்ட் அரவுண்டு கோயம்புத்தூர் எல்லா இடங்களுக்குள்ளும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். ரைட் சோல்ஸ் மட்டுமே நம்மளுடைய சென்டரை நோக்கி அப்படியே ஈர்க்கப்படுற மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது நல்ல நம்மளுடைய சென்டருக்குள்ள நல்ல ஹேங்க் ஆகிற மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நல்ல டிவைன் எனர்ஜி உள்ள இறங்க இறங்க நிறைய கோர்சஸ் நடப்பதற்காண்டியும் ப்ளஸ் டிவைனோடைய பிளான் இங்கே முழுமையாக நிறைவேற மாதிரியும் நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். நிறைய ரைட் சோல்ஸ் கலந்து அவங்களுடைய லைஃப் அமேசிங்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். நிறைய ஹீலர்ஸ், நிறைய ஆர்கனைசர்ஸ், நிறைய ட்ரெயினர்ஸ் நிறைய உருவாகிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். மாஸ்டரோடைய ஹெவன் ஆன் எர்த் நல்லா அப்படியே அழகாக வேகமாகவும் பாதுகாப்பாகவும் நல்லா நடக்கிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். நம்ம சென்டரில் ஏதாவது ஒரு தடைகள், ஒரு பிளாக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டகிரேட் ஆகிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சென்டருக்குள்ள நிறைய தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, தெய்வீக சக்தி, வழிநடத்துதல், பாதுகாப்பு கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். நம்ம சென்டரை சுற்றி சூழ நல்ல ஒரு அருள் பாதுகாப்பு போடப்படுகின்றது. சோபீட் 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 இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நம்மளுக்குள்ள நல்ல ஒரு ஒளியை நம்ம அப்படியே பார்க்குறோம். அந்த ஒளிக்குள்ள நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒளிக்குள்ளே நம்ம அப்படியே போக போக ஒரு தணல் ஆட்டம், ஒரு எனர்ஜி வர்றதை நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ அந்த தணலுக்குள்ளே நம்ம அப்படியே உள்ள ட்ராவல் பண்ணுறோம். அதோடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு படிக்கட்டு வருது. அந்த படிக்கட்டு வழியாக நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறோம். 10 9 8 7 6 5 4 3 2 1 இப்போ நல்ல ஒரு கோல்டன் டோர் இருக்கிறத நம்ம இப்போ அப்படியே பார்க்குறோம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அழகாக அந்த கோல்டன் டோரை நம்ம இப்போ அப்படியே திறக்கிறோம். நல்லா அந்த ரூம் முழுவதும் நல்ல பேபி பிங்க் எனர்ஜியால் நல்லா நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த இடத்துல போய் நம்ம அழகாக உட்காரோம். இப்போ நம்மளுக்கோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாருக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள நம்ம ஹீல் பண்ண போகிறோம். அவங்களுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெயின் எனர்ஜி இருக்கோ அந்த இடத்துக்குள்ள நிறைய தெய்வீக ஒளியை நம்ம அந்த இடத்துக்குள்ள என்ன செய்யலாம்னா அப்படியே கொண்டுட்டு வரலாம். அந்த ஒளி உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள இறங்க இறங்க பர்டிகுலராக அந்த இடத்துக்குள்ள இறங்க இறங்க அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோயுற்ற சக்திகள், அந்த டாக்ஸினான எனர்ஜி எல்லாமே அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆகி அவங்களுடைய கால் பாத சக்கர வழியா கம்ப்ளீட்டாக பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். இப்போ நல்ல அந்த தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக அவங்களுக்கு எந்த இடம் அஃபெக்டட் பார்ட் இருக்கோ அந்த இடத்துக்குள்ள நல்ல ஊடுருவி செல்கிறது. அந்த பாகம் வந்து நல்ல ரீஜெனரேட் ஆகிற மாதிரி, நல்ல புதுப்பிக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் நல்ல பிரைட்டாக ஜொலிக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known as. Let good will and the will to do good descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து உங்களுக்கு அடிக்ஷன் எதுலையாவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவைனோடைய வில் சக்தியானது அப்படியே அவங்களுக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இந்த எனர்ஜி உள்ளுக்குள்ளே இறங்க இறங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி நம்ம அப்படியே பார்க்கலாம்.
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எனர்ஜி லிங்க்கை நம்ம அப்படியே டிவைனோட வில் சக்தி அப்படியே கட் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எதை எடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், இல்லை ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை மொபைல் அடிக்ஷனாக இருக்கலாம். ஸோ என்ன விஷயம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு நிறைவு கிடைக்கிற மாதிரி நம்ம அப்படியே பார்க்கலாம். திருப்பி அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தோணலை. மொபைலாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தேவைக்கு மட்டுமே அவங்க அதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். மித்த அடிக்ஷனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க ரொம்ப நிறைவான மாதிரி, திருப்தியான மாதிரி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த ஆசையை தூண்டுகின்ற அந்த விஷயங்களும் ப்ளஸ் அது சம்மந்தமான எண்ணங்கள் எல்லாமே அவங்கள விட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே போகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அது மேலே அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அது எல்லாமே அவங்கள விட்டு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிற மாதிரி அவங்களுடைய கால் பாத சக்கரா வழியாக எல்லா விதமான நோயுற்ற சக்திகள் எல்லாமே அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா இமேஜின் பண்ணிக்கலாம். From the center, which we call the human race, let the plan of love and light report and might see the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அந்த பர்சனுக்குள்ள நல்ல குட் ஹேபிட் வர மாதிரி நம்ம நல்லா இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அவருக்குள்ள நல்ல ஒரு ஹேபிட், அதுக்கு அப்படி என்ன வேண்டாம்னு நினச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த நினச்சி பாருங்க. இப்போ நம்ம பழையபடியும் நம்ம அப்படியே அந்த கோல்டன் டோர் வழியாக நம்ம அப்படியே போகிறோம், கதவை திறக்கிறோம். இப்போ ஒரு படிக்கட்டு வருது, அந்த படிக்கட்டு வழியாக நம்ம அப்படியே ஏற ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே அந்த டனலாட்ட ஒரு எனர்ஜி இருக்குது, அது வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம எங்கே இருந்தோமோ அந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானது ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குற மாதிரியும், இது நம்மை சுற்றி சூழையும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக பார்க்கப்படுகிறது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shamili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Help. Thank you for your priceless blessings. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல். கண்களை புன்னகையுடன் திறக்கலாம்.